ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய மழைப்பொழிவு பிரசங்கங்களில் இன்று பகைவனை அன்பு செய்தல் என்ற இறைவாக்கை இன்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவினுடைய கொள்கைகளிலே மிகவும் வித்தியாசமான ஒரு கொள்கை பகைவனை அன்பு செய்தல். நண்பர்கள் நண்பர்களை அன்பு செய்கிறார்கள். நண்பர்கள் பகைவரை அன்பு செய்தால் அதுதான் கிறிஸ்தவம். பகைவனை நேசித்தால், பகைவனுக்காக ஜெபித்தால், பகைவனுக்கு நல்லவைகளை செய்தால் அதுதான் கிறிஸ்தவம். அவர் ஞான நன்னயம் செய்துவிடல். தன்னுடைய எதிரி கூனி குறுகி போகின்ற அளவிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். எனவே ஆண்டவருடைய இந்த வல்லமையான வாக்கு தன்னுடைய எதிரியை அன்பு செய்ய வேண்டும். இந்த சக்தி மிகுந்த வேலைகளை செய்வதற்கு ஒருவருக்கு கடவுளின் அருள் வேண்டும். ஒரு சாதாரண மனிதன் தன்னை அழிக்க முயற்சி செய்பவனை, தன் பெயரை கெடுப்பவனை, தனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்ற மனிதனை போய் அன்பு செய்ய வேண்டும் என்பது மிகவும் கடினமான விஷயம். மனிதனால் பல நேரங்களில் முடியாத விஷயம். இவைகளை செய்வதற்கு கடவுளின் அருள் வேண்டும், கடவுளின் சக்தி வேண்டும். அந்த கடவுளின் அருளும் சக்தியும் ஒருவருக்கு இருக்கின்ற போது தன் பகைவனை அன்பு செய்ய முடியும். எனவே இந்த புனிதமான வேலைகளை செய்வதற்கு ஒருவருக்கு கடவுளின் அருள் வேண்டும். எனவே சாதாரண மனிதன் கடவுள் விரும்புகின்ற வேலைகளை செய்கின்ற போது கடவுள் அருள் இல்லாமல் செய்ய முடிவதில்லை. எனவே மனித தன்மையில் வாழ்கின்ற நாம் இந்த கடவுளின் பிரசன்னத்திலிருந்து கிடைக்கின்ற இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு வளமையாய் வாழ்வோம். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகின்ற போது கடவுளினுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தோடு வாழ வேண்டும், ஞானத்தோடு இறக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இந்த ஞானத்தை, இந்த கடவுளின் ஞானம் என்பது தன் பகைவனை அன்பு செய்தல், தனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கொள்ளுதல், தனக்கு பிடிக்காதவர்களை நேசிப்பது மிகவும் கஷ்டமான விஷயம். இதற்கு நாம் எப்பொழுதும் கடவுளின் அருளுக்காக காத்திருக்க வேண்டும். கடவுளின் அருள் நம் மீது இறங்கி நம்மை காக்க வேண்டும் என்று சிறப்பாக நாம் ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. மக்களை வழிநடத்தவும், மக்களோடு நாங்கள் பணிபுரியவும் எங்களோடு தங்கும். தெய்வீக அருளை எங்களுக்கு தாரும். அதன் மூலமாக நாங்கள் பகைவனையும் அன்பு செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அனைவரையே அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.